என் பேர் பிரஜநாத் தாஸ். எனக்கு சொந்த ஊர் வேலூர். 1990ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள இஸ்கான் கோவிலில் சேர்ந்தேன். என்னுடைய குருநாதர் ஸ்ரீமத் ஜெயபதாக சுவாமி மகாராஜ். Krishna Hare Krishna 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 Hare Hare ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவர் நதியா டிஸ்ட்ரிக்டில் அந்தர்த்வீப் ஸ்ரீதாம் மாயாப்பூர் என்ற கிராமத்தில் சச்சிதேவி ஜெகநாத் மிஸ்ரருக்கு மகனாக அவதரித்தார். ஸ்ரீ நவத்வீப் தாம் எல்லா க்ஷேத்திரத்துலேயும் தலைமை சிறந்த சிரேத்திரமான நவத்வீப் தாமம். இதை சிருஷ்டி பண்ணது ஸ்ரீமதி ராதாராணி. இந்த தாமம் ஸ்ரீமதி ராதாராணி சிருஷ்டிக்கப்பட்டது. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, அல்லாதினி சக்தி. இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். அருள் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் சனாதன தர்மத்தை எல்லா ஜனங்களுக்கும் ஆங்கில மொழியில் பிரச்சாரம் செய்வதற்காக ஆரம்பித்தார். இப்போது நம்ம ஜெகநாத் எப்படி ஜெகநாத் பலராம் சுபத்ரா கோவில் இஸ்கான் எப்போ கோயில் கட்டினது அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறோம். 1979ஆம் ஆண்டு ஜெகநாதருடைய கனவு. ஜெகநாதர் அப்போ இருந்தக்கூடிய பூஜாரி அவருக்கு பொட்டி சாட்டர்ஜி அப்படின்னு ஒருத்தர், அவர் வயசான பெரியவர். அவர் கனவுல ஜெகநாதர் வந்தார். 500 வருஷத்துக்கு முன்னாடி சேவையெல்லாம் செய்து முடிஞ்சு அங்கே இருந்த பூஜாரிங்க எல்லாம் இங்கே கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு நோய் ஒன்று வந்தது, தீராத நோய். அதெல்லாம் ஜனங்க எல்லாம் மறைஞ்சு போயிட்டு நிறைய முஸ்லீம் ஜனங்க இங்கே இருக்காங்க. அவங்களுடைய தொல்லையினால் போட்டி சாட்டர்ஜியும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். இருந்தாலும் அங்கே உள்ள முஸ்லீம்ஸ்லாம் இங்கே உள்ள ஜெகநாதர் ரொம்ப விசேஷமானவர், நீங்கள் இருந்து அவருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி அவருக்கு பாதுகாப்பெல்லாம் அளித்தாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் போட்டி சாட்டர்ஜிக்கு பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் அவசியம் ஜெகநாதருக்கு சேவை போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவருக்கு சேவை செய்துட்டு இருந்தார். ஜெகநாதருக்கு சமைக்கிறது, ஒரு வேளை சமையல் பண்ணி ஜெகநாதருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இப்படி இந்த பூரியில் ஜெகநாதர் 56 வெரைட்டிஸ் சப்பன்ன போக ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி 56 விதமான நைவேத்தியங்கள் ஜெகநாதருக்கு பண்ணுவாங்க. 7 காலமாக அது பிரிக்கப்பட்டு நைவேத்தியம் பண்ணுவாங்க ஜெகநாதர். இப்படி சாப்பிட்டு இருந்த ஜெகநாதர் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு முறை அவருக்கு பசிக்குது. பெருமாளுக்கு பசிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். இருந்தாலும் அவரோட லீலை. ஜெகதீஷுடைய கனவை சொல்லுவார். போட்டி ஷட்டருடைய கனவுல இஸ்கான் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க மாயாப்பூரில். அவருடைய தலைமையில் அவங்க விட்டு கொடுத்துருங்க பொறுப்பு, சாவி, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இஸ்கான் தலைமையில் கொடுத்துருங்க, அவங்க கோவில் எடுத்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஜெகநாதர் கனவை சொல்லுவார். அப்போ அவர் இஸ்கானோட மேனேஜ்மெண்ட் ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி மகாராஜ், பாவனந்த பிரபு எல்லாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தோடனே போயிட்டு அவங்க பார்த்தாங்க. அப்போ செவுறு கிடையாது, ஒன்றுமே இல்லை, வெறும் இடிஞ்சு போன கோவில் அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஜெகநாத் பலராம் சுபத்ராக்காக அற்புதமான ஒரு சிறு அளவில் ஒரு கோவிலை ஒன்று கட்டி ஜெகநாதர் அந்த கோவிலில் தற்காலிகமாக இங்கே இருங்க, அப்புறமா உங்களுக்கு பெரிய ஒரு கோவிலை உங்களுடைய கருணையினால் நிர்மாணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஜெகநாதர்கிட்ட அன்போடு வேண்டிக்கிட்டாங்க. புதுசாக இஸ்கான் அந்த கோவில் பக்தர்களுடைய கான்ட்ரிபியூஷன் வச்சு கோவில் கட்டணும். நன்கொடையெல்லாம் கொடுத்தாங்க பக்தர்கள், அங்கே கோவிலை கட்டணும்.
அங்கே கோவில் கட்டி அங்கேயும் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் அவருக்கு நைவேத்தியம் பண்ணாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பக்தர் வந்து, ஒரு பிரபுபாதோட சிஷ்யர் அவர், அங்கேருந்து இந்த ராதா மாதவ கோவிலில் இருந்து பிரசாதம் டிஃபன் பாக்ஸில் போக ஆஃபரிங் நைவேத்தியம் பண்ணி கொண்டு போவார். கொண்டு போகும்போது அவர் எல்லாத்தையும் போல துளசி மறந்து வச்சு, துளசி இல்லாமல் ஜெகநாதர் நைவேத்தியமே எடுத்துக்க மாட்டார். அவர் எங்கே போய் துளசி கொண்டு வர 5 கிலோமீட்டர் தொலைவு. இந்த சமயத்தில் அவர் மானசீகமாக துளசி எல்லாம் போட்டு ஜெகநாதர் நைவேத்தியம் பண்ணுவார். அவர் வேண்டிப்பார், பகவானே நீங்கள் வந்து பாவகிரகி ஜனார்தன், பக்தனுடைய பாவத்தை கிரகம் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி மானசீகமாக துளசி அவர் எல்லா ஐட்டத்திலையும் போட்டு நைவேத்தியம் பண்ணிடுவார். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம், ஜெகநாதர் அந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக ஜெகநாதர் அவருக்காக பண்ண ஒரு சிறு லீலை. அவர் நைவேத்தியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பரதா மாதிரி இருக்கும், அந்த பரதா விளக்கி, அந்த துணியை விளக்கி பார்க்குறாரு. பார்த்தா சாதத்துக்கு நடுவில் ஒரு பெரிய துளசியுடைய ஒரு கிளையை அப்படியே நட்டு வச்சுருக்காங்க. அவர் துளசியே மானசீகமாக துளசி போட்டார். ஒரு துளசியினுடைய கிளை அப்படியே ஒரு கொத்து துளசி கொத்து சாதத்தினுடைய நடுவில் நட்டுருக்கும். இது எதுக்காக ஜெகநாதர் பண்ணாருன்னா, அந்த பக்தர் சந்தேகப்பட்டார், ஜெகநாதர் இது ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படின்னு சந்தேகத்தினால, இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக, ஆமாம் நீ நைவேத்தியம் பண்ண நைவேத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்றதுக்காக அந்த சிறு ஒரு லீலையை பக்தருக்காக செய்தார் ஜெகநாதர். ஜெகநாதருடைய பல லீலைகளில் ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் இன்னும் நிறைய லீலைகள் படித்து தெரிஞ்சுக்கணுன்னா, தமிழ்லேயே புத்தகம் பதிக்கப்பட்டு வெளியிட்டிருக்காங்க. ஜெகநாத பலராம் சுபத்ரான்னு சொல்லி ராஜாப்பூர் ஜெகநாதர் லீலைகள். அது நீங்களே வாங்கி படிச்சிங்கன்னா இன்னும் இனிமையாக இருக்கும். இப்போ ஜெகநாதர் வந்து ஒரு முறை ஜெகநாத பலராம் சுபத்ராவும் மத்தியானம் அவங்க வந்து ராஜபோகம் நடக்கும். 12 மணிக்கு ராஜபோக ஆரத்தி நடக்கும். பக்தருங்க மாயாப்பூருக்கு, இஸ்கான் மாயாப்பூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கேருந்து ரிக்ஷா பிடிச்சி 5 கிலோமீட்டர் ரிக்ஷா பிடிச்சி கோவிலுக்கு போவாங்க. ஜெகநாதர் கோவிலுக்கு போய் அங்கே போய் ராஜபோக ஆரத்தி பார்த்துட்டு கொஞ்சம் பிரசாதம் கையில் கொடுப்பாங்க. ராஜபோக நைவேத்தியமான பிரசாதம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு திரும்ப வருவாங்க. ஆனந்தமாக அப்படி இருக்கும்போது அங்கே 12 மணிக்கு யாரெல்லாம் ராஜபோக ஆரத்தியை பார்த்தாங்களோ அந்த தரிசனம் பண்ண பக்தர்கள் எல்லாருக்கும் அந்த பூஜாரி என்ன பண்ணுவார், ஒரு பெரிய ஒரு மண் பானையில் கிச்சடி பிரசாதம், இந்த கிச்சடி பிரசாதத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவர் கரண்டியில் கொடுப்பார். ஸோ அந்த சமயத்தில் ஒரு ரிக்ஷாக்காரனுடைய நண்பர் வந்து, அவன் ஹிந்து, அந்த இந்து ரிக்ஷாக்காரன் என்ன பண்ணால் கொஞ்சம் பிரசாதத்தை போய் அவனோட நண்பரான முஸ்லீம் ரிக்ஷாக்காரன் கொடுத்தான். அவன் அந்த பிரசாதத்தை வாங்கி பார்த்தான். இது பிரசாதம், விக்கிரகத்துக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் நாங்கள் முஸ்லீம் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு தரையில் போட்டான். தரையில் போட்டு அன்னைக்கு ராத்திரி போய் வீட்டில் படுத்தான். அடுத்த உடனே ஜெகநாத் பலராம் சுபத்ரா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பலராமர் வந்து அவருடைய மாரில் உட்காந்துக்கிட்டு, ஏய் முட்டாள், அயோக்கியன், பசு மாமிசை சாப்பிட்ற நீங்கள்லாம், உங்களுக்கு ஜெகநாதருடைய பிரசாதருடைய மகிமை எங்கே தெரிய போகிறதுன்னு சொல்லி இந்த தவறில் அந்த தவறில் பலார்னு அடித்து கழுத்தை பிடிச்சி நெஞ்சு பிடிச்சி நெருக்குவார். அப்படி என்னுடைய பிரதர், என்னுடைய தம்பியுடைய பிரசாதம் கிடைக்கிறதுக்கு கோடி ஜென்மமாக தபஸ் பண்ணால் கூட கிடைக்கிறது இல்லை, பக்தருடைய கருணையினால கிடைக்கக்கூடியது இது. அப்பேற்பட்ட ஒரு மகாபிரசாதம் ஜெகநாத பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீ பெரும் பாக்கியம் பண்ணவனே, ஆனால் நீ அதை தூக்கி போட்டே, உன்னை விட ஒரு முட்டாள் எவனும் இருக்க மாட்டான்னு சொல்லி அடின்னு 2 பேருக்கும் தவளையில் அடித்த உடனே அதுக்கப்புறம் ஜெகநாதர் ஒரு மூலையில் வந்து அவனை விட்டுரு, அவன் அறியாத செய்துட்டான், தப்பு விட்டுருன்னு சொல்லுவார்.
சுபத்ரா தேவர் மூளை இருந்துக்கிட்டு, இல்லை அண்ணா அவனை கொல்லுங்க, இவங்களாம் வந்து பசு மாமிசம் சாப்பிட்றவங்க, இவனை கொன்னுங்க, அவனை இவனுக்கு கொன்னாதான் அவனுக்கு புத்தி வரும் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஜெகநாத் சொல்ல, இல்லை தயவுசெய்து பலராமரை அவர் விட்டுருங்க, இவரும் இன்னும் மன்னிச்சு விட்டீங்கன்னாக்கா திரும்ப அவன் நாளைக்கு வந்து கோவிலுக்கு வருவான், பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அவன் பக்தனாக மாறிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பலராமர் ஜெகநாதருடைய விண்ணப்பத்துக்காக விட்டுருவார். அன்னைக்கு மறுநாள் காலை வந்து ஒரு பெரிய ஒரு தட்டில் கொஞ்சம் இனிப்பு எல்லாம் கடையில் போயிட்டு மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்து ஜெகநாதருக்கு நைவேத்தியம் பண்ண சொல்லுவார். பூஜாரிக்கிட்ட சொல்லி, கொஞ்சம் பிரசாதம் அவரை நைவேத்தியம் பண்ணி கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. பூஜாரி கேட்பார், என்னாச்சு உன் தவடையெல்லாம் வீங்கி போயிருக்க, அது அப்புறம் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் பிரசாதத்தை கொடுங்க, சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் கொடுத்தோன்னு சாப்பிட்டுட்டு அவன் சொன்னான், இந்த அன்னமெல்லாம் வீங்கிறதுக்கு காரணம் கண்ணனுடைய கருணை, அதனால நான் உயிர் பழிச்சேன், பலராமர் அடி வாங்கிக்கிட்டு நான் செத்து போயிருப்பேன், கண்ணனுடைய கருணையினால உயிர் பழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீமுக்கு ஜெகநாதருடைய கருணை. இது மாதிரி இன்னும் நிறைய முஸ்லீமுங்க ஜெகநாதர் அவங்க வந்து சாக்ஷாத் பகவான் அல்ல அங்கே இருக்காரு அப்படின்ற ஒரு அவங்களுக்கு அபிப்பிராயத்தில் வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க வந்து ஜெகநாதரோட பிரார்த்தனை பண்ணுவாங்க, உடனே நல்லா ஆகிடும். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி ஜெகநாதர் அங்கே நம்மளுக்காக எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கார். வாங்க வந்து தரிசனம் பண்ணி ஜெகநாதருடைய கருணையை வாங்கிட்டு போங்க. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. இது போல பல லீலைகள் ஜெகநாதர் நடத்தி கொண்டிருக்கார். முஸ்லீம்ஸ் கூட நிறைய பேர் அவங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்குது. இப்படியாக இஸ்கான் பக்தருங்க வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பக்தருங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு 56 ஐட்டம் தினசரி இங்கே வந்து சமைச்சு பக்தர்களே சமைக்கிறது. ஜெகநாதருக்கு 7 காலமாக பூஜை நடக்கிறதுங்க. சப்பன்ன போக ஆஃபரிங். ஏன் 56 ஐட்டம்? ராஜாங்க வந்து அந்த காலத்தில் ரொம்ப ராஜபோகமாக சாப்பிடுவாங்க, அதனால இது பேர் வந்து ராஜபோகா அப்படின்னு பேர் இருக்குது. ஜெகநாதர் பலராம் சுபத்ராங்க அற்புதமாக ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துருக்கார். இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் வந்து ஜெகநாதருடைய கிருபையை பெற்று ஏற்றுக்கொள்ளும்படி மிக பணியுடன் எல்லாருக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஹரே. இப்படியாக ஜெகநாதர் கோயில் வந்து நிர்மாணிக்கப்பட்டது இஸ்கான் பக்தருடைய உதவினால. Jaya Jagannatha, Jaya Baladeva, Jaya Subhadra. Jaya Jagannatha, Jaya Baladeva, Jaya Subhadra. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்கும் மிகவும் நன்றி. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் தயவுசெய்து பார்த்து எல்லாம் பார்த்து முடித்து எல்லோரும் நீங்கள் நவதீப் தாப்புக்கு வந்து இங்கே உள்ள க்ஷேத்திரத்தை தரிசித்து கிருபையை பெறும்படி வேண்டிக் கொள்கிறோம்.